கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. கேரட் வந்து 2 எடுத்திருக்கேன், பீன்ஸ் வந்து 5 to 6, முட்டைக்கோஸ் வந்து ஒரு கை அளவுக்கு நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 8 to 10, கருவேப்பிலை ஒரு கொத்து, பாசிப்பருப்பு வந்து ஒரு சின்னதாக ஒரு 10 to 15 கிராம், தேங்காய் ஒரு பட்டை, கடுகு ஒரு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், இது வந்து பெருங்காயம் வந்து ஒரு சிட்டிகை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வடை சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் உளுத்தம்பருப்பு கடுகை நல்லா தாளிச்சுக்கலாம். பொரிஞ்சு வந்தோடனே அதில் பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு வாட்டிக்கலாம் கொஞ்சம் நேரம். அதில் பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வாட்டிக்கலாம். அதை வெங்காயம் வாடுற அளவுக்கு பாருங்கள், நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ அதில் வெங்காயம் வாடினதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் 3ஐயும் போட்டு நல்லா வாட்டினதுக்கப்புறம் அதில் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு வந்து உங்களுக்கு தேவையானா போட்டுக்கோங்க, இல்லை எங்களுக்கு பருப்பு வேணாம் காய் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் காய் மட்டும் போட்டு வாட்டிக்கலாம். இப்போ அதுக்கு நான் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன். இது நல்லா வந்து காயில் நல்லா வாடினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா வேக விட்டுக்கலாம். நம்ம நல்லா தண்ணி இழுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, தேங்காய் வேணாதவங்க வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா காய் வெந்து வருது. இந்த பொரியல் வந்து சாம்பார் ரசம் தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணால் நீங்கள் இன்னும் ஒரு 2 பச்சை மிளகா கூட வச்சுக்கலாம். கேரட் உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி இழுத்து வந்திருக்கு. தண்ணி இழுத்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காவை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை போடுங்க. பாருங்கள் இப்போ தேங்காய் தூவி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.